ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விலாகில் காலையில் 10 மணிலேருந்து மதியானம் ஒரு 12 வரைக்கும் என்னென்ன வேலைகள் செய்கிறேன்றது தான் ஒரு விலாகாக எடுத்திருந்தேன். அதை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போதே மிளகா மல்லி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகா வாங்குறதுக்காக வந்திருந்தேன். மிளகா பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கவே மாட்டேன். ஒரு சில ஐட்டம்ஸ் நான் இங்கே தான் வாங்குவேன். அதை தான் உங்க கூட இங்கே ஷாப்லேருந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கடை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஹோல்சேல் கடை மாதிரி போட்டிருப்பாங்க. இது மந்த்லி 2 டேஸ் மட்டும் இருக்கும். இந்த கடையில் தான் மிளகா மல்லி இதெல்லாம் ஹோல்சேலில் கொடுப்பாங்க. நான் மிளகா வாங்கணும் இல்லைன்னா மல்லி இதெல்லாம் நல்லா தரமாக இருக்கும். புதுசாகவும் வச்சுருப்பாங்க. இது சேலத்துலேருந்து எடுத்துகிட்டு இங்கே விற்கிறாங்க. பொருளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக இருக்கும். அதே மாதிரி அமௌண்ட்டும் நல்லா ரீசனபிளாக இருக்கும். வெளியில் வாங்குறத விட ரொம்பவே பாதிக்கு பாதி கம்மியாக இருக்கும். இங்கே உடைச்ச கடலை, வெந்தயம், வேர்க்கடலை இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. உடைச்ச கடலையிலே 2-3 வெரைட்டி வச்சுருப்பாங்க. பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸு, இந்த எல்லா ஐட்டமும் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாமே இந்த மாதிரி படி கணக்கில் கொடுப்பாங்க. படி 50 ருபீஸ், 60 ருபீஸ் ஒரு பொருளுக்கு தகுந்த மாதிரி ரேட் வச்சுருப்பாங்க. மிளகு, சீரகம், உளுந்து எல்லா ஐட்டமுமே இருக்கும். பருப்பு ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பாங்க. நான் எப்போவுமே மந்த்லி ஒன்ஸ் இங்கே தான் வாங்கிப்பேன். பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டோட ரேட்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ 240 ருபீஸ்க்கு லாஸ்ட் மந்த் நான் வாங்கிட்டு வந்தேன். கிலோ வெளியில் வாங்குறத விட 400, 300 விற்றுருப்பாங்க. இங்கே அப்படியே பாதிக்கு பாதி கம்மியாக வச்சுருப்பாங்க. ஹோல்சேலில் கொடுக்கறதுனால இந்த மாதிரி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ரொம்பவே பொருள் எல்லாமும் தரமாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பொருள்லாம் உங்கள்கிட்ட காமிக்கணுன்றதுக்காக நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். சென்னையில் இந்த OMR சைடில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி கடைகள் அப்பப்போ மந்த்லி 2 டேஸ் போடுவாங்க. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் மந்த்லி 6 and 7 இது போட்டிருப்பாங்க. இந்த மந்த் நான் மிளகா மல்லி வாங்கி அரைக்கணும் அப்படின்றதுக்காக காலையிலே பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போதே மிளகாவும் மல்லியும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். 1/2 கிலோ மிளகா பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். வெளியில் அதே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மிளகா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் 200 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. இங்கே அப்படியே பாதிக்கு பாதி கம்மி இருந்துச்சு. அடுத்தது இந்த டபுள் பீன்ஸும் சேர்ந்து வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ஐட்டம் மட்டும் வாங்கியிருந்தேன். இந்த மிளகா மல்லிக்கு சேர்த்து அரைக்கிறதுக்கு இந்த மஞ்சள், கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க, விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க, அதுவும் வாங்கியிருந்தேன் கொஞ்சமாக. அப்புறம் உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா உபரி கொடுக்கும், சூப்பராக இருக்கும். எல்லா ஐட்டமும் எடுத்துகிட்டு வச்சுட்டு காய வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். வெயில் அந்த அளவுக்கு இல்லை. சரின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி மூடி வச்சுட்டேன். நாளைக்கு இருந்துச்சுன்னா காய வச்சு அதெல்லாம் மிஷினுக்கு கொண்டு போய் அரைக்கணும். எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு மதிய லஞ்சுக்கு ரெடி பண்ணணும். பசங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே லஞ்ச் ரெடி பண்ணிடணும். அதனால் இதெல்லாம் எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு மதிய லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்றே இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக அவரைக்காவை இந்த காம்பெலாம் மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதனால் அவரைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு சொரக்காவும் இருந்தது. சொரக்காய் கூட்டு பண்ணிடலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த அவரைக்காய், சொரக்காய் எல்லாமே நேற்று எங்கள் நாத்தனார் ஊர்லேருந்து வந்திருந்தப்போ வீட்டில் இருந்த காய்கறிகள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த காய்கறிகள் எல்லாமே எங்கள் வீட்டிலே விளைஞ்ச காய்கறிகள். அவரைக்காய், சொரக்காய், அப்புறம் பீர்க்கங்காய், பாகற்காய் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் இந்த ஒரு வாரத்துக்கு காய்கறி வாங்க வேண்டிய தேவையே இல்லை. வீட்டில் இருந்தே எல்லா காய்கறிகளும் வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி அவரைக்காய் பண்ணலான்னு சொல்லிட்டு முந்தின நாளே க்ளீன் பண்ணி வச்சுருந்த அவரைக்காவை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவரைக்காவை பொரியல் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைப்பில் செய்யலாம். நான் எப்போவும் தேங்காய் போட்டு தான் பண்ணுவேன். தேங்காய் பூ லாஸ்ட்டாக போட்டு பண்ணுவேன். ஒரு சில டைம் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு பண்ணுவேன். இந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டு பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டா நமக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். அதனால் ஃபஸ்ட்டு காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சுரக்காவை இந்த மாதிரி குக்கரில் கொஞ்சமாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு சேர்த்து பண்ணணும். அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
நமக்கு டைம் இருந்துச்சுன்னா வானலிலே போட்டு வேக வச்சிடலாம். டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் குக்கரில் வேக வச்சுருந்தேன். குக்கரில் கட் பண்ணி வச்சிருந்த சுரக்காவை சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து, கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துட்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சுட்டேன். அடுத்த ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா ஆனியன் கொஞ்சமாக சேர்த்து அவரைக்காய் பொரியலும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பொரியலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக ஒரு 2 பல் அளவுக்கு பூண்டை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண அவரைக்காய், இது வந்து நாட்டு அவரைக்காய். இந்த மாதிரி நாட்டு அவரைக்காய் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க. நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன், அவரைக்காய் வந்து ரொம்பவே நல்லது, ஒரு டேப்லெட் சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாரு. ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டுறணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஆவிலேயே வேக விடணும். குக்கரில் 2 விசில் வந்து தம்மு எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தேங்காய் பொரியலுக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவல் போடும்போது டேஸ்ட்டு இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லைன்னா அது கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பசங்க 2 பேரையும் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததும் எனக்கு கிடைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ். 2 ஹவர்ஸில் வந்து வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லஞ்சையும் முடித்தா தான் நான் வந்து பசங்களை போய் ஸ்கூலில் கூப்பிட்டுட்டு வரணும். பசங்க வந்ததும் சாப்பாடு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த டைமில் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும். ஃபைனலாக சுரக்காவும் நல்லா வெந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா செய்கிற ஸ்டைலு. எப்போவுமே இது மாதிரி தான் பண்ணுவாங்க. கொஞ்சமாக வேர்க்கடலை வந்து சேர்த்துட்டு மிக்சியில் 1 பாதியமாக அரைச்சிட்டு சுரக்காய் கூட சேர்த்துருவாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு தாளிப்பு சேர்க்க வேண்டியதான். அவ்வளவுதான். இந்த சுரக்காய் கூட்டு பார்த்திங்கன்னா வெறும் வாயிலேயே சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விலாக் இதோட முடியுது. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. பாய்.